ஹாய் ஆல், வெல்கம் டு பிரியா மதுஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹேவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்போட நிலமை இதுதான். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு ஒரு 9:30 பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இதே நிலமையில தான் இருக்கும். நம்ம என்ன தான் அடுத்தடுத்து வேலை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாலும் பொருள் சேர்ந்துக்கிட்டே பொறுமையாக ஜாமான் எல்லாத்தையும் சிங்கில் எடுத்து போட்டு எல்லா வேலையும் பொறுமையாக செய்யலாம். எந்த ஒரு அவசரமும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஒரு வேளை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா பொறுமையாக செய்யலாம், ஹரிபரி இல்லாமல் செய்யலாம். எப்போ எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன பிளானிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேலைக்கு அடுத்து இந்த வேலை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஷெட்யூல் இருந்துச்சுன்னா போதும். அதுக்கடுத்தது நம்ம படுத்து போய்க்கலாம். இடையில வேறு எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு நம்ம வேலை செய்யும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விம் லிக்விடும் ஹாட் வாட்டரும் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நான் 2 days கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சிருவேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணல, சும்மா ஸ்க்ரப் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 2 to 3 hours கண்டிப்பாக ஆகிடும். அதனால் பொறுமையாக தான் செய்யணும். ரிலாக்ஸாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, இந்த ஒர்க் மேலே ஒரு கோவமும் இருக்காது, இந்த வேலை செய்யணுமா அந்த வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் இருக்காது. எப்போ எந்த வேலை பிடிக்கலனாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் மோஸ்ட்டாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா நல்லா ஒரு காஃபியை டம்ளர் வழியாக எடுத்து நல்லா குடிச்சிட்டு நல்லா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன். ஏன்னா அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இந்த டைம் எண்ணெய் பிசுகள் எல்லாமே செவுத்து மேலே அதிகமாக இருக்குது. அதனால் பொறுமையாக எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. என்கிட்ட விம் லிக்விட் தேர்ந்துருச்சு, அதனால் ரின் தான் யூஸ் பண்ணி எல்லாம் தொடச்சி எடுத்துருந்தேன். ரின் யூஸ் பண்ணாலுமே நல்லா பளிச்சுன்னு வரும். அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்க குப்பை எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணினாலோ அல்லது வந்து நார்மல் வாட்டரை கூட ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா லிக்விடு கலந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடு வாலில் வந்து அதிகமான எண்ணெய் பிசுக்கு இல்லை, லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும். அதனால் வந்துட்டு சும்மா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு. ஹாட் வாட்டர் இந்த டைம் நான் யூஸ் பண்ணலை. ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா தான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும். எப்பயுமே நம்ம கவுண்டர் டாப் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அடிக்கடி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நானும் அந்த மாதிரி துடைக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் துடைப்பேன். எப்போ காலையில் எந்திரிச்சாலுமே அடுத்த வேலை வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் நம்ம சாப்பிட்றது அது இதுன்னு எல்லாமே மறந்துடுவோம். தண்ணி குடிக்க கூட மறந்துடுவோம். லாஸ்ட் வீக்கில் நல்ல பாடி வந்து டீஹைட்ரேட்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் நான் தண்ணி வந்து நல்லாவே குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் கடைக்கு போகும்போது 2 லிட்டர் பாட்டில் ஒன்று 1 லிட்டர் பாட்டில் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி குடிக்கிறோமா இல்லையாங்கிற அளவு தெரியும் அப்படிங்கிறதுனால. நீங்களும் என்ன மாதிரியே சாப்பிட்றதுக்கு கூட மறந்துட்டு வேலை செய்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி குடிக்கிற விஷயத்தில் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹெல்த்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். கவுண்டர் டாப் வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பாத்திரம் தேய்க்கணும். எப்பயுமே கவுண்டர் டாப் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்கும், க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நான் வந்து எப்போ டயர்டாக இருந்தாலுமே எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய மாட்டேன். நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்வேன். ஆனால் ரெஸ்ட் எடுக்காத டைம்லேயும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் வேலை செய்யாமல் இருக்கும்னு. ஆனாலும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து செய்வேன். அப்படி செஞ்சோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி எனக்கு தோணும். சிங்கில் வந்து எப்போயுமே நான் அதிகமாக பாத்திரம் சேர விட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து விலைக்குள்ள ஒரு வேலை அவ்வளோக்கு பிடிக்காது. இப்போ கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துடுச்சு. மற்றபடி இல்லை அப்படின்னா குக் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு சைடில் வந்து நான் பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க செவுரு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, டேப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒர்க்லாம் ஆரம்பிக்கணும் இல்லை பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னா பாப்பா மோஸ்ட்டாக தூங்க வச்சுருவேன். அவள் தூங்குற அந்த 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுக்குவேன். அவள் எந்திரிச்சிட்டா அப்படின்னா என்னால் வந்து வேலையை ஈஸியாக செய்யவே முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அதனால வந்துட்டு அவளை தூங்க வச்சுடுவேன். எப்போ அவள் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இல்லை பக்கத்தில் வந்துட்டானாலும் வேலையை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நான் அவள் கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன். ஒரு சிலர்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைகள்லாம் சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறது. அது உண்மைதான். குழந்தைங்கள வச்சுட்டு எந்த வேலையுமே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியாது. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு போய் தூங்குற வரைக்குமே எந்த ஒரு வேலையுமே ஈஸி கிடையாது. டைமிங் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லா வேலையுமே ஓரளவு செஞ்சிடலாம். ஆனால் டைமிங் மாறி மாறி வரும்போது ஷெட்யூல் எல்லாமே மாறிடும். அப்போ இதில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய தான் போகிறோம். அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்ய போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு யார் என்ன சொன்னாலும் மைண்டில் போட்டு ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோன்னு அதை அப்படியே விட்டுடுங்க. காற்று வாக்கில் குடும்பத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், குழந்தைங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த் மேலே அதை விட அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். ஸ்டே கனெக்டட் டு த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.